சிம்பிளாக ஹெல்த்தியாக செட் தோசையும் சால்னாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பஞ்சு போல் இருக்கும். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 days வரைக்குமே கெட்டு போகாது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வந்து எந்த ஒரு பேக்கிங் சோடா ஈனோ எதுவுமே போடாமல் பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஹோட்டல் ஸ்டைல்னு சொல்லலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதில் இட்லி தோசை எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் கடையில் கிடைக்கிற மாதிரியே ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு சால்னா மட்டும் கிடையாது, நம்ம தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சொல்ல வந்து அந்த ஹோல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுக்கு 2 கப் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா சோனா மசூரி அரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து 1/2 கப், வெந்தயம், ஈவன் நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இதுக்கப்புறமா அவல் 1/2 கப் போட்டுட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். ஸோ இதை எப்படியுமே ஒரு தடவை வாஷ் பண்ணியே ஆகணும். அவல் இல்லைன்னா ஜவ்வரிசி யூஸ் பண்ணலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இது ரெண்டுமே நம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடலாம். இப்போ மிக்ஸியோ இல்லை கிரைண்டர்லையோ போட்டுட்டு நீங்கள் நல்ல ஃப்ளஃபியான மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எப்பவும் போல் நம்ம இட்லி தோசை பண்ணுற மாதிரியே தான். இது வந்து ஏன் ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா இந்த செட் தோசை, இதுக்கு முழுக்க காரணம் இந்த அவல் மட்டும்தான். இன்கேஸ் உங்கள்கிட்ட அவல் இல்லை பொரி இருந்துச்சு அப்படின்னா சேம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். அதையுமே நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு போடுறோம். கல்லுப்பு போட்டு கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே வந்து புளிக்க வச்சிடும். அதாவது ஃபர்மெண்டேஷனுக்கு விட்டுறலாம். உங்களுக்கு ஃபர்மெண்டேஷனுக்கு விட டைம் இல்லை அப்படின்னா ஒன்று ஈஸ்ட் போடலாம், இல்லைன்னா பேக்கிங் சோடா போடலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இது மூடி வச்சதுக்கப்புறமா சால்னா பண்ணுறோம். சால்னாக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டுக்கலாம். இதில் கல்பாசி இருக்குது, ஏலக்காய் இருக்குது, கிராம்பு, ஸ்டார் அனீஸ் எல்லாம் இருக்குது. இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சால்னா 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. இதில் நெக்ஸ்ட்டு நான் போட்டது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம், நீங்கள் துருவியும் போடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, இதையும் நல்லா வதக்கலாம். தக்காளி வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணியும் போடலாம், இல்லை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குக்கரில் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம்தான். தக்காளி வெங்காயம் வதங்கினா போதும். இதில் என்னென்ன வெஜிடபிள் வேணும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். காலிஃப்ளவர்லேருந்து ஆரம்பித்து உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நான்வெஜ்ஜுன்னு போகிறவங்க சிக்கன், மட்டன் எது வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம். ஈவன் எக்கில் கூட இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது தக்காளியை வதக்கிறது தான் நமக்கு டைம், மற்றபடி எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது புதினா, கொத்தமல்லி, தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். இதுதான் வந்து பேசிக்காக நம்ம போடுறது. இதையும் ஜென்ரலாக வதக்குங்க, ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இது கொதிச்சிட்ருக்கட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு சிலதை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதாவது அரைக்க வேண்டியது இருக்கும் நமக்கு சால்னாக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, முந்திரி, கசகசா, தேங்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டையும் பயங்கரமான ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கக்கூடியது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திக்னஸ்க்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும். பொட்டுக்கடலையிலேருந்து ஆரம்பித்து, இன்கேஸ் பொட்டுக்கடலை இல்லைன்னா கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நமக்கு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு மிளகாய் தூளெல்லாம் பார்த்துட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில், மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் ஓகே, லோ ஃப்ளேமில் வச்சாலும் ஓகே. உங்களுக்கு டைம் இருந்தால் லோ ஃப்ளேமில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3லேருந்து 4 விசில். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஊத்தப்பம் மட்டும் இல்லை, செட் தோசை மட்டும் இல்லை, இட்லி, அதுக்கப்புறம் பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு சால்னா. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போது நமக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகிடுச்சு. ஓவர் நைட் அப்படியே வச்சிட்டோம். நல்லா புளிச்சிடுச்சு. உங்களுக்கு அந்த பபிள்ஸ் பார்த்தா தெரியும். இப்போது நம்ம ஊற்றிடலாம். ஸோ நல்ல சூடான தோசைக்கல்ல நம்ம ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை, பட் திருப்பி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே பொடி ஊத்தப்பம், ஆனியன், கேரட் ஊத்தப்பம் எல்லாமே பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன ஊத்தப்பம் மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய ஊத்தப்பமாக கூட ஊற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் தோசையும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா ராகி, அதுக்கப்புறம் கம்பு, சோளம், மக்காச்சோளம் எல்லாத்துலேயுமே வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இந்த ரெசிபி. கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். அதாவது ராகி செட் தோசை, அதுக்கப்புறம் மக்காச்சோளம் செட் தோசை எல்லாமே நம்ம வீட்லேயே அரைச்சதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இதே வந்து பார்த்திங்கன்னா ரெசிபியை ஃபாலோ பண்ணி மில்லட்லேயும் போடலாம். நீங்கள் தினை, வரகு, குதிரைவாலி, சாமை, குலசாமை எல்லாத்துலேயுமே இது பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து புரியணுங்கிறதுக்காக 2-3 நான் செட் தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கர்நாடகாவில் சர்வ் பண்ணுவாங்க. ஒரு குருமா இருக்கும், அதுக்கப்புறம் செட் தோசை இருக்கும், கொஞ்சம் சட்னி இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2012லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸும் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.